கேம்குள்ள இருக்க பிளேயர்ஸ் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். ஆனா அந்த கேரக்டர கண்ட்ரோல் பண்றோம். பட் கேம்குள்ள இருக்க பாட், அதாவது என்பிசிய யார் கண்ட்ரோல் பண்றா? எப்படி பார்க்குது, கேட்குது? அதுக்குன்னு தனியா பிரெயின் எதுவும் இருக்கா என்ன? எங்கேயாச்சும் நம்மள பார்த்தா தேடி வந்து சுடுது. ஆனா எங்கேயாச்சும் சவுண்ட் கேட்டா அங்க போய் பாக்குது. ஆக்சுவலி கேம்ல இருக்க என்பிசிஸ்க்குலாம் நம்ம தான் எனிமி. நம்மள பார்த்தா சுடும்ன்றதெல்லாம் எப்படி தெரியுது? ம். இது எல்லாத்துக்கும் ஆன்ஸர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கேம்ல இருக்க ஒரு சிம்பிளான பாட்ல இருந்து ஸ்மார்ட்டான ஏஐ பாட் வர எல்லாத்தையும் நான் சொல்லப்போற டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கல் அப் கைஸ். டெவலப்பர்ஸ் எப்படி கேம்ல இருக்க பாட்லாம் பண்றாங்கன்றத நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் இந்த என்பிசி, பாட் அண்ட் ஏஐலாம் என்னன்னே தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். கேமிங் டைம்ல என்பிசி, ஏஐ அண்ட் பாட் இது எல்லாமே ஒண்ணு தான். அண்ட் என்பிசினா நான் பிளேயபிள் கேரக்டர். கேம்குள்ள இருக்க பிளேயர் கேரக்டர நம்ம கண்ட்ரோல் பண்றோம். அண்ட் அதே மாரி கேம்குள்ள இருக்க புரோகிராமிங் மூலமா ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகுற கேரக்டர்ஸ தான் நம்ம இப்படி கூப்பிடுறோம். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பெர்செப்ஷன், விஷுவல் பெர்செப்ஷன். கேம்குள்ள இருக்க என்பிசி ஆர் ஏஐ நம்மள எப்படி பார்க்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இந்த செட்டப்ப கவனிங்க. இது இந்த ரெட் கலர் தான் என்பிசி. அண்ட் ஆப்போசிட்ல இருக்க கிரீன் கலர் கேம்குள்ள நம்மள மாரி இருக்க ஒரு பிளேயர் கேரக்டர். கேம் என்ஜின் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் பாட்டோட கண்ணு கிட்ட இருந்து குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அண்ட் குறிப்பிட்ட டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூக்கு ஒரு இன்விசிபிள் விஷன் கோன் வரையும். கேம்குள்ள இன்விசிபிளா தான் இருக்கும். பட் இங்க நான் அது எப்படி இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் செட்டப் தான் பண்ணியிருக்கேன். இந்த செட்டப்ல பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 5 மீட்டர் லென்த் அண்ட் 90 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூக்கு இந்த என்பிசியோட விஷன் இருக்கு. ஸோ அதனால இந்த என்பிசியால பிளேயர பார்க்க முடியல. இப்போ இதோட வீவிங் லென்த்த சேஞ்ச் பண்ணோம்னா, ஈஸியா பிளேயர டிடெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இதோட லென்த்த 5 மீட்டர்ல இருந்து 10 அபோவ் கொண்டு போனோம்னா, ஈஸியா பிளேயர டிடெக்ட் பண்ணுது. வியூவிங் லென்த் அண்ட் வியூவிங் ஆங்கிள் தான் மேட்டரே. இந்த என்பிசியால எவ்வளோ தூரம் வரைக்கும் பார்க்க முடியுன்றது தான் வியூவிங் லென்த். அண்ட் எவ்வளோ ஆங்கிள் ஃப்ரண்ட் அண்ட் சைட்ல பார்க்க முடியுன்றது தான் வியூவிங் ஆங்கிள். நீங்க நெனச்சா உங்க என்பிசிய மூஞ்சிக்கு பின்னாடி கூட பார்க்க வைக்க முடியும். லைக் உங்க என்பிசியோட ஃபீல்ட் ஆஃப் வியூ ஆங்கிள 180 அபோவ் கொண்டு போயிட்டா, அதனால பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட்ட கூட பார்க்க முடியும். இன்ட்ரஸ்டிங்ல? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். டைரக்ட்டா என்பிசி முன்னாடி பிளேயர் நிக்கிறனால ஈஸியா பாக்குது. மேபி ஏதாச்சும் ஆப்ஸ்டக்கிள் விஷன மறைக்கிற மாரி இருந்தா என்ன நடக்கும்னு தோணியிருக்கும். ரைட்? அதுக்கும் ஒரு செட்டப் வச்சிருக்கேன். இப்ப அந்த விஷனுக்கு நடுவுல வால் மாதிரி ஆப்ஸ்டக்கிள் வந்தா, அது என்பிசியோட விஷன அந்த ஆப்ஸ்டக்கிளோடயே ஸ்டாப் ஆக்கிரும். அதுக்கு பின்னாடி இருக்க எந்த ஒரு கேரக்டரையோ, இல்ல ஆப்ஜெக்ட்டையோ பார்க்க முடியாது. வெல் இப்படி தான் விஷுவல் பெர்செப்ஷன் ஒர்க் ஆகுது. செகண்டா நம்ம பார்க்க போற பெர்செப்ஷன், ஹியரிங் பெர்செப்ஷன். இந்த செட்டப்ல ஒரு கிரவுண்ட் அண்ட் அதுக்கு மேல இருக்க இந்த ரெட் கலர் கேப்சூல் தான் நம்ம என்பிசி. அத சுத்தி ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஸ்பியர் இருக்குல்ல, அதுதான் என்பிசியோட ஹியரிங் ஸ்பியர். கேமுக்குள்ள இந்த ஹியரிங் ஸ்பியர் கண்ணுக்கே தெரியாது. அண்ட் இந்த செட்டப்ல தான் நான் கண்ணுக்கு தெரியிற மாரி டிரான்ஸ்பரன்ட் ஸ்பியரா ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு ஈவென்ட் இந்த ஸ்பியருக்குள்ள நடந்துச்சுன்னா, அப்ப அந்த ஈவென்ட் ஏற்படுத்துற சவுண்ட இந்த என்பிசி ஹியர் பண்ணணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் இந்த கிரவுண்ட்ல எங்க கிளிக் பண்றேனோ, அங்க பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா, நான் ஹியரிங் ஸ்பியருக்கு வெளியே கிளிக் பண்ணா, அந்த பாம்போட சவுண்ட இந்த என்பிசினால கேட்க முடியல. பட் அதே நான் என்பிசியோட ஹியரிங் ஸ்பியருக்குள்ள கிளிக் பண்ணா, அந்த எக்ஸ்ப்ளோஷனோட சவுண்ட என்பிசியால கேட்க முடியுது. ஆனா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நெறைய ஸ்டோரி கேம்ல பிளேயர் என்பிசி கிட்ட வாக் பண்ணி போனா, ஃபுட்ஸ்டெப் சவுண்ட் வச்சு என்பிசி கண்டுபிடிக்கிறத பார்த்திருப்பீங்க. அது கூட இந்த மெக்கானிசம் தான். பிளேயர் கேரக்டர் எப்ப அந்த என்பிசியோட ஹியரிங் ஸ்பியருக்குள்ள போகுதோ, அப்ப அந்த என்பிசியால ஃபுட்ஸ்டெப் சவுண்ட கேட்க முடியுது. அண்ட் ஸ்பியர விட்டு வெளிய வந்தோன, அதனால கேட்க முடியல. வெல் இப்படி தான் ஹியரிங் பெர்செப்ஷன் ஒர்க் ஆகுது. தேர்டா நம்ம பார்க்க போறது ட்ரிகர் பெர்செப்ஷன். ட்ரிகர் பெர்செப்ஷன் தான் என்பிசிக்கான ஸ்பேஷியல் அவேர்னஸ குடுக்குது. லைக் ஒரு டோர் கிட்ட போனா, அந்த டோர ஓப்பன் ஆர் குளோஸ் பண்ணணுன்ற மாரி ட்ரிகர் பண்றது. இந்த செட்டப்ல நம்ம ரெட் கலர் என்பிசி டோர் கிட்ட வாக் பண்ணி போகும். அண்ட் எப்ப டோருக்கு முன்னாடி இருக்க இன்விசிபிள் ட்ரிகர் பாக்ஸ்க்குள்ள போகுதோ, அப்ப என்பிசிக்கு ட்ரிகர் ஆகும். இப்ப இந்த டோர ஓப்பன் பண்ணணும்னு. அண்ட் எப்ப அந்த இன்விசிபிள் ட்ரிகர் பாக்ஸ விட்டு வெளிய வருதோ, அப்ப அந்த டோர குளோஸ் பண்ணணும்னு ட்ரிகர் ஆகும். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கேம்ல ஹீல் ஸ்பெல் பார்த்திருப்பீங்க. அங்க போய் நின்னா கேரக்டருக்கு ஹீல் ஆகும். அதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் கூட இந்த ட்ரிகர் மெத்தட் தான். இது மாரி இந்த ட்ரிகர் பெர்செப்ஷனுக்கு நெறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ட்ரிகர் மெத்தட் என்பிசிக்கு மட்டும் இல்லாம, நம்ம கண்ட்ரோல் பண்ற பிளேயர் கேரக்டருக்கும் யூஸ் ஆகும். 4தா நம்ம பார்க்க போறது என்பிசியோட மூவ்மெண்ட். என்பிசி எப்படி பாக்குது, கேட்குதுன்ற மாரி, என்பிசி எப்படி கரெக்ட்டான இடத்துக்கு போகுதுன்றதும் நெறைய பேத்துக்கு டவுட்ஃபுல்லா இருந்திருக்கும். அதையும் கிளியர் பண்றேன். இப்ப இந்த செட்டப்ப பாருங்க. இதுல எல்லோ கலர் கிரவுண்ட் இருக்கா? அதுக்கு மேல இருக்க ப்ளூ கலர் ஏரியா தான் நம்ம வாக்கபிள் ஏரியான்னு சொல்றோம். இந்த ஏரியாக்குள்ள மட்டும் தான் என்பிசியால நடக்க முடியும். இப்ப நான் அந்த கர்சர வச்சு கிரவுண்ட்ல எங்கேயாச்சும் கிளிக் பண்ணா, அந்த இடத்துக்கு என்பிசி போகும் பாருங்க. இதுல நம்ம கிளிக் பண்ற பொசிஷனுக்கு ஈசியஸ்ட் பாத் எதுவோ அத சூஸ் பண்ணி அந்த பொசிஷனுக்கு ஃபாஸ்டரா போக ட்ரை பண்ணணும். இதுல இப்ப நான் கிளிக் பண்ண பொசிஷனுக்கு என்பிசியோட பொசிஷன்ல இருந்து இந்த லைன் தான் ஷார்ட்டஸ்ட் ரூட்னால அத சூஸ் பண்ணி அந்த லைனுக்கு மூவ் ஆகுது. இப்ப நான் கிரவுண்ட்ல கொஞ்சம் ஆப்ஸ்டக்கிள்ஸ் ஃபில் பண்ணி அதுக்கேத்த மாரி என்பிசி எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த செட்டப்ல நான் அங்கங்க கொஞ்சம் டிஃபரண்ட் ஷேப்ஸ்ல ஆப்ஸ்டக்கிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்ப நான் கிரவுண்ட்ல எங்கேயாச்சும் கிளிக் பண்ணா, அந்த ஆப்ஸ்டக்கிள தவிர்த்துட்டு ஈசியஸ்ட் ரூட் எதுன்றத ஃபைண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போகும். எப்படி என்பிசி இந்த பாத்த கண்டுபிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு பின்னாடி இருக்க நம்பர்ஸ் அண்ட் மேக்ஸ தெரிஞ்சுக்கணும். அதையும் இந்த வீடியோல ஆட் பண்ணா அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஆயிரும். ஸோ மேபி இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த செக்ஷன்ல நம்ம லாஸ்ட்டா பார்க்க போறது என்பிசியோட மெமரி. மெமரிய பொறுத்தளவுக்கு ரொம்பவே சிம்பிள். ஒரு பேசிக்கான கேம் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மெமரிய யூஸ் பண்ணி தான் என்பிசியோட டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. லைக் ஷார்ட் டெர்ம் மெமரின்றது அப்பப்போ நடந்த ரீசென்ட் ஈவெண்ட்ட ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. அண்ட் இந்த டேட்டா கொஞ்ச நேரத்துக்காக மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் தென் எரேஸ் ஆயிரும். அண்ட் நடந்த ஒரு ஈவென்ட்டோட டேட்டா என்பிசிக்கு ரொம்ப டைம்க்கு தேவைப்படுதுன்னா, அது இந்த லாங் டெர்ம் மெமரியில ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. லைக் அந்த டேட்டா அந்த சாப்டர் ஆர் லெவல் முடியிற வரை மெமரியில இருக்கும். அண்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணோனே எரேஸ் ஆயிரும். செமன்டிக் மெமரின்றது சிம்பிள். அந்த என்பிசிய டெவலப் பண்ணும்போது இப்படி இப்படி பண்ணணுன்ற மெமரிய புரோகிராம் பண்ணியிருப்பாங்க. நெறைய கேமுக்கு இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மெமரியே எனஃப் தான். பட் நீங்க GTA 5 மாதிரி காம்ப்ளக்ஸான கேம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோரேஜ் டெக்னிக்கும் ரொம்பவே காம்ப்ளக்ஸா தான் இருக்கும். இவ்வளோ நேரம் தனித்தனியா இந்த ஏஐ என்பிசி எப்படி பாக்குது, கேக்குது, நடக்குதுன்னு பார்த்தோம்ல. ஆனா இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அந்த என்பிசிய ஒரு ஆக்ஷன் பண்ண வைக்கிறத தான் நம்ம டெசிஷன் மேக்கிங் சிஸ்டம்னு சொல்றோம். சிம்பிள் ஆஃப் பிரெயின் ஆஃப் என்பிசின்னு கூட சொல்லலாம். என்பிசியோட இந்த டிசிஷன் மேக்கிங் சிஸ்டத்த பண்ண டெவலப்பர்ஸுக்கு ஃபினைட் ஸ்டேட் மெஷின்ஸ், பிஹேவியர் ட்ரீஸ், யூட்டிலிட்டி ஏஐ அண்ட் கோல் ஓரியன்டட் ஆக்ஷன் பிளானிங்னு இன்னும் நெறைய சாய்ஸஸ் இருக்கு. அண்ட் நான் உங்களுக்கு என்னோட ஃபேவரைட் டெக்னிக்கான பிஹேவியர் ட்ரீ வச்சு எப்படி டிசிஷன் மேக்கிங் சிஸ்டம் பண்றாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டியிருக்க பிஹேவியர் ட்ரீய பாருங்க. அதுல ஸ்டார்ட்டிங்ல நார்மலா பேட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் இஃப் பிளேயர பார்த்துட்டா, தென் பிளேயர ஃபாலோ பண்ணணும்னு ஒரு பிஹேவியர் ட்ரீ கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ட்ரீய எப்படி நம்ம என்பிசி பண்ணுதுன்னு பாருங்க. ஸ்டார்ட்டிங்ல அது நம்ம சொல்லியிருக்க மாரி இந்த பாயிண்ட் டூ இந்த பாயிண்ட்க்கு பேட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் இப்ப நம்ம பிளேயர் கேரக்டர கண்ட்ரோல் பண்ணி அந்த என்பிசியோட விஷன் ரேஞ்சுக்குள்ள போயிட்டா, அது நம்ம சொல்லியிருக்க மாரி ஃபாலோ பண்ணுது பார்த்தீங்களா? வெல் இப்படி தான் என்பிசியோட எல்லா தனித்தனி எபிலிட்டியையும் கம்பைன் பண்ணி ஒரு டிசிஷன் மேக்கிங் சிஸ்டம் பண்றாங்க டெவலப்பர்ஸ். இந்த ஏஐ என்பிசி பார்க்கறதுக்கு இவ்வளோ ஈஸியா இருக்கிற மாரி தெரிஞ்சாலும், அத டெவலப் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் இந்த நேவிகேட்டிங் இஷ்யூ. நெறைய கேம்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. சில என்பிசிஸ் வழி இருந்தும் வால்ல போய் முட்டிட்டு இருக்கும். இல்லன்னா எங்கேயாச்சும் போய் ஸ்டக் ஆயிருக்கும். அதெல்லாம் இந்த நேவிகேட்டிங் மூவ்மெண்ட்ல வர இஷ்யூஸ் தான். அண்ட் இப்ப இருக்க கேமர்ஸ்லாம் கேமுக்குள்ள அப்படியே லைஃப் லைக் ஏஐ என்பிசி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. லைக் இந்த ஃப்ரீ காய் படத்துல வர இந்த ஹீரோ என்பிசி மாரி. பட் எப்பவும் அப்படி இருக்காது. என்பிசியால எப்படி சுயமா யோசிச்சு எதுனாலும் பண்ண முடியும்? டெவலப்பர்ஸ் என்ன புரோகிராம் பண்ணியிருக்காங்களோ, அத தான் என்பிசி எப்பவும் பண்ணும். நெறைய ஆர்ட்டிஃபிஷியலா திங்க் பண்ற டெக்னாலஜிஸ் வருது தான். மேபி ஃபியூச்சர்ல மாறலாம். ஆனா இப்போதைக்கு கேமிங்ல என்பிசி இப்படி தான் இருக்க போகுது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் கூட சொல்லலாம். ஒரே டயத்துல, ஒரே இடத்துல நெறைய என்பிசிஸ் சேர்ந்து புரோகிராம் ஆகிட்டு இருந்தா அவ்வளோதான். ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சுரும். இது மாதிரி நெறைய சேலஞ்சஸ் சொல்லிட்டே போகலாம். ஃபைனலா நீங்க கேட்கலாம். அப்ப இவ்வளோ தானே கேம்ல இருக்க என்பிசிஸ்லாம். இன்னும் அட்வான்ஸாலாம் இத எதுவுமே பண்ண முடியாதான்னு. இந்த ஏஐய அட்வான்ஸா மாத்தவும் ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் இருக்கு. போன டாபிக்ல லைஃப் லைக் ஏஐயோட காம்ப்ளெக்ஸிட்டி பத்தி சொல்லியிருந்தேன்ல. லைக் ஃப்ரீ காய் மாதிரி என்பிசிலாம் பண்றதெல்லாம் கஷ்டம்னு. அண்ட் அத அச்சீவ் பண்ண டெவலப்பர்ஸ் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த மெஷின் லேர்னிங் டெக்னிக். உங்களுக்கு புரியிற மாரி சிம்பிளா சொல்லணும்னா, டெவலப்பர்ஸ் என்பிசி இப்படி தான் பண்ணணும்னு புரோகிராம் பண்ணியிருந்தா, அந்த என்பிசி எத்தன தடவனாலும் அத மட்டும் தான் பண்ணும். பட் இந்த மெஷின் லேர்னிங் டெக்னிக் மூலமா நம்ம அந்த ஏஐ இப்படி தான் பண்ணணும்னு புரோகிராம் பண்ணாம, நெறைய டேட்டாவ அதுக்கு ஃபீட் பண்ணி, பிளேயர் பண்றதுக்கு ஏத்த மாரி ஆட்டோமேட்டிக்கா டிசிஷன் எடுக்கிற எபிலிட்டிய குடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது மூலமா நம்மளால கிட்டத்தட்ட ஒரு லைஃப் லைக் ஏஐ டெவலப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அண்ட் இப்ப இருக்க கேம்ஸ்ல நம்ம ஒரு என்பிசி கிட்ட போய் இன்டராக்ட் பண்ணா, Mister. அதுக்கு என்ன புரோகிராம் Everything you பண்ணியிருந்தாங்களோ, got. அத தான் டயலாக்கா Go. நம்மகிட்ட சொல்லும். பட் இப்ப இருக்க ChatGPT அண்ட் Gemini மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐ மூலமா ஆன் ஸ்பாட்ல யூனிக்கான டயலாக்ஸ்லாம் பேச வைக்க முடியும். இதே மாரி இன்னும் நெறைய அட்வான்ஸான ஏஐ என்பிசிஸ கிரியேட் பண்ணா, அட்வான்ஸான டெக்னிக்ஸ்லாம் ஆன் ப்ராக்ரஸ்ல இருந்துட்டே தான் இருக்கு. நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? இப்படி தான் ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ல இருக்க என்பிசிஸும் ஒர்க் ஆகுது. அண்ட் அட் சேம் டைம் ஒரே திங்ஸே பண்ணிட்டு இருக்க புரோகிராம் பண்ணப்பட்ட இந்த ஏஐஸ மாத்த மிஷின் லேர்னிங் மாரி ரிசர்ச்சும் போயிட்டு தான் இருக்கு. யாருக்கு தெரியும்? GTA 6ல கூட நம்ம எதிர்பார்க்குற அட்வான்ஸான ஏஐஸ்லாம் இருக்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாரி கேம் ரிலேட்டட் திங்ஸ்ல நான் ஏதாச்சும் பேசணும்னா, அந்த டாபிக்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. See you in next video.